நான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ டிவி ரிப்பேர் உங்க பையன் தான் பண்ணிட்டான்னு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஏதோ அழைப்பு வந்து சார். போய் கேட்டதுக்கு பையன்கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இவன் தான் செஞ்சாங்கிறதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. நாங்கள் இவன் தான் செஞ்சான்னு சொல்லும்போது நாங்கள் போய் கேட்குறோம், சார் ஏன் சார் எங்கள் பையன் தான் செஞ்சான்னு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், அது நாங்கள் சொல்கிறது தான், நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, உங்கள் பையன் கையெழுத்து போட்டான்னு சொல்லி டிசியில் நான் ஏதாவது கை வச்சிருவேன், நீங்கள் எங்களுக்கு டிவி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. ரெண்டாவது, இந்த பையனுக்கு எக்ஸாம் வருது, இந்த பையனுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டிடுறோம்னு கட்டியாச்சு சார். கட்டியுமே அந்த ஃபீஸை நான் டிவிக்கு தான் எடுப்பேன், டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிறாரு அகமதுங்கிறவரை. அவர் பேர் எம்டியா அஸ்மத்துங்கிறவர் எம்டி, அந்த அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட எம்டி எழுதி சொல்றாரு டைரக்டாவே, நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிவிக்கு தான் கொடுப்போம், கல்விக்கு கிடையாதுங்கிற வாய்ஸ் ரெக்கார்டு முதல் கொண்டு இருக்கு சார். இந்த ரெக்கார்ட்லாம் வச்சுட்டு போன வாரம் கொண்டு கொடுத்த இந்த மனு எனக்கு கல்விங்கிறங்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். ஒரு வாரமா அலைய வைக்கிறாங்க, ஒரு வாரமா. இப்போ ஒரு வாரமா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்லை. இப்போ 2 மாசம் ஆச்சு இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய். மனநல பாதிக்கப்படுது எப்படி? ஆமா, உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். வெளியே வரட்டு ரோட்டில் நிற்கிற வீடியோ முதல் கொண்டு இருக்கு சார். இவருக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டியுமே ஒரு ரோட்டில் நிற்கிறாரு சார் அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சார். அவர் உடச்சாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஃபுட்டேஜ் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு ஒரு போய் கேட்குறாரு. கேட்கும்போது ஃபுட்டேஜும் தர முடியாது, உங்கள் பையன் ஒத்துக்கிட்டா நீங்களும் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா டிசியில் கை வைப்போங்கிறாரு. இவங்க அதுக்கு பயந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தரோங்கிற மாதம் சார். இல்லாதப்பட்ட எப்படி சார் கையெழுத்து எடுத்து கொடுப்பான்? இவன் கட்ட 15,500 ஃபீஸை தங்கத்தை வித்து தான் கட்டியிருக்காங்க. கழுத்துல போட்டிருந்த நகையை வித்து இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டினது சார். வெளியே வச்சு பையனை வெளியே தாட்டி விட்டுருக்காரு 2 பேர்த்தையும். நான் என்ன சொல்றேன், இவருக்கு கட்டினா இவர் உள்ள படிச்சிருக்கணும், இல்லை நியாயமா இருந்தா. இது 420 ஃபோர்ஜரி வேலை பார்த்துருக்காங்க. என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகும்போது வெளியே நின்றுருந்தோம். வெளியே நிற்கும்போது அந்த பையன் உள்ள உடைச்சிருக்கான், அது தெரியாது. வெளியே நிற்கும்போது எனக்கு வந்தவங்க அப்படியே என் மேலே சட்டையை பிடிச்சி இழுத்து, எனக்கு தெரியாது, சட்டையை பிடிச்சி இழுத்து, நீ தானே டிவி உடைச்சா, வா ஆஃபீஸ் ரூமுக்கு போகலான்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க. வெளியே நிற்க வச்சுருந்தாங்க. மேம் எதுக்கு வெளியே நிற்க வச்சுருந்தாங்க? அதெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்ல, ஒழுங்காக உள்ளே போனா உள்ளே போ அப்படின்னாங்க. ஒரு ரூமுக்குள்ளே தனியாக கூப்பிட்டு போய் அடித்தாங்க. ஒத்துக்கோ, நீயே ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்கள் சிறுவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்டதுக்கு வந்து சரி, அந்த நாள் முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் வந்தப்போ வெளியே HM ரூமுக்கு முன்னாடியே முட்டி போட வச்சு அடித்தாங்க. எதுக்கு மேம் அடிக்கிறீன்னு கேட்டால், நீ ஒன்றும் பேச தேவையில்ல, முட்டி போடணும், முட்டி போடுவோம், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. எதுக்கு பேரண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணுறீங்க மேம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ சும்மா இரு அப்படின்னாங்க. உடைக்காத காரணத்துக்கு எதுக்கு மேம் நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்று நீ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. அந்த பையன் போய் கேட்கும்போது தான் உறப்பா தானே யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஏவோ விஜயகுமார் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசினாங்க. ஏவோ விஜயகுமார் சார் வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க. அப்புறம் பேக் எடுத்து தூக்கி வீசி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விட்டாங்க. அதை எதுக்கு எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, நீ ஒன்றும் பேச தேவையில்ல, கிளம்பு ஸ்கூலை விட்டு, இல்லை நானே போய் விட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னாங்க. வினோத்குமார் சார் வந்து உனக்கு சிறுவர் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவேன், நீ இப்போ ஒத்துக்கணும், உனக்கு சிறுவர் ஜெயிலில் தான் நீ போயிருப்ப அப்படின்னாங்க. அதனால தான் நான் சொன்னது. உடைக்கல, இன்னொரு பையன் தான் உடைச்சான், அவன் ஹிந்திக்கார பையன். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. நான் வெளியே நின்றுருந்தேன் சார், பேக்கோட கதவு பூட்டி உள்ளே போய் பூட்டிக்கிட்டான் அந்த பையன். எனக்கு தெரியாது. வெளியே நிற்கும் போது அவன் உடச்சிட்டான். டம்முன்னு சவுண்டு கடிச்சு கீழேருந்து 2 பசங்க மேலே ஓடி வந்தாங்க. என்னடா சவுண்டு அப்படின்னு கேட்டதுக்கு, அவனுக்கு போய் மேம்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க, நான் தான் பண்ண மாதிரி. அவங்க போட்டு கொடுத்ததுக்கு மேம் எதுவுமே தெரியாமல் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க கீழே. சங்கீதா மேம் கிளாஸில் உட்காந்துருக்க கத்தி கூப்பிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் 3 மாதம் ஆச்சு. போன வாரம் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்பா வாங்கிட்டு வரதுக்குள்ளேயும் வெளியே போய் நில்லு அப்படின்னாங்க. நான் உள்ள அப்பா போயிருக்காருல அப்படின்னு சொன்னதுக்கு, சட்டையை பிடிச்சி பேக் அப்படி லஞ்ச் பேக் எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. இப்படிலாம் தூக்கி வீசாதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் கேட்டை சாத்தி வெளியே ரோட்டுக்கு தாத்தி விட்டாங்க.